நல்லவை கேட்போம் நமது சேனலில் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்ம பூமியை பற்றி கேட்டு வருகிறோம். இந்த கிருஷ்ண ஜென்ம பூமியானது கஜனி முகமது படையெடுப்பின் காலத்தில் நிர்மூலமாக்கப்பட்டது. அதாவது விக்ரமாதித்தன் காலத்தில் நன்றாக கட்டப்பட்டிருந்ததான அந்த கிருஷ்ண ஜென்ம பூமியானது கஜனி முகமது காலத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது. அதன் பிறகு மறுபடியும் ராஜஸ்தான் ராஜா ஸ்ரீ விஜயச்சந்திரன் என்பவர் ஆண்டு வந்த காலத்தில் அந்த கிருஷ்ண ஜென்ம பூமியை புதுப்பித்து ஒரு கோயிலை நிர்மாணித்திருந்தார். அதையும் கிபி 1300 அலாவுதீன் கில்ஜியால் தாக்கப்பட்டு அந்த ஜென்ம பூமியானது தரமட்டமாக்கப்பட்டது. இப்படி பல முறை கிருஷ்ண ஜென்ம பூமியானது மறுபடியும் கட்டப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு மறுபடியும் இடிப்பது இப்படியே நடந்து கொண்டு இருந்தது. அடுத்தது அக்பருடைய ஆட்சி காலம் வந்தது. அப்பொழுது இந்துக்களுக்கு பொற்காலம் என்று கூறும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மக்கள் எல்லோரும் சந்தோஷம் அடைந்தார்கள். தர்மம் நிலைநாட்டப்பட்டது. கோயில்கள் எல்லாம் கட்டி அதற்காக எல்லா உதவிகளும் அக்பரால் செய்யப்பட்டது. அதனால் பக்தர்கள் எல்லாம் பகவானை வழிபட ஒரு நல்ல காலமாக இருந்தது. அந்த காலத்தில்தான் ஸ்ரீ ஹரிதாஸ்ஜி, மீராபாய், சூர்தாஸ் முதலானவர்களாம் கிருஷ்ண ஜென்ம பூமியை தரிசனம் பண்ணி அந்த பகவானை சேவித்தார். அப்புறம் ஒரிசா மன்னர் வீரசிங் அப்படின்னு இருந்தவர் அந்த கோயிலை புனருத்தாரணம் பண்ணி கேசவ பெருமாளை பிரதிஷ்டாபனம் பண்ணியிருந்தார். அடுத்தது அவுரங்கசீப் ஆட்சி ஆரம்பமானது. அதில் இந்து தர்மம் அழிக்கப்பட்டது. பல கோயில்கள், இந்து கோயில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டது. எல்லா இடங்களிலும் மசூதிகள் கட்டப்பட்டது. அப்போ கிருஷ்ண ஜென்ம பூமியும் மறுபடியும் அழிக்கப்பட்டது. இப்படி அழித்தாலும் அங்கே கிருஷ்ணன் அவதாரம் பண்ண சிறைச்சாலையானது எதுவும் ஆகாமல் அப்படியே இருந்தது. அது மசூதி கட்டப்பட்டதான பழைய கர்ப்ப கிரகம், அதில் அந்த சிறைச்சாலை தப்பியது. மசூதி கட்டதான் அது பக்கத்திலே இருக்கிறது. அதான் இந்த கிருஷ்ண ஜென்மஸ்தானம். இப்போ நாமெல்லாம் சேவிக்கக்கூடியதான அந்த இடம் அது கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினதான இடம். அதை எல்லாரும் இப்போ சேவிச்சுன்னு வர அது ஒன்று தான் நமக்கு அந்த ஆதி காலத்திலேருந்து அப்படியே இருக்குது. மற்றதெல்லாம் இடித்து மறுபடியும் கட்டப்பட்டு மறுபடியும் இடிக்கப்பட்டு இப்படியே பல முறை புனருத்தாரணம் பண்ணப்பட்டது. இப்படி பகவான் அவதாரம் பண்ணி அந்த காலத்தில் பல லீலைகள் செய்திருந்தாலும் அவனுடைய அவதாரம் முடிந்த பிற்பாடு அவன் அவதரித்ததான அந்த இடத்திற்கு பல சோதனைகள் வந்தது. இத்தனை சோதனைகள் வந்தாலும் பகவான் தர்மஸ்தாபனம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணியிருந்தான். அப்படிங்கிறதுனால அந்த தன்னுடைய அவதரித்ததான இடமான அந்த சிறைச்சாலையை, அந்த ஜென்ம பூமியை கடைசி வரை அவன் இன்றும் காப்பாற்றி கொண்டு வருகிறான் நமக்காக. அதே போலதான் அயோத்தியாவிலும் ராமஜென்ம பூமி. அதனால் எம்பெருமானே சாட்சாத் தர்ம ரூபமாக இருக்கிறதுனால கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால பகவான் தன்னுடைய இடத்தை, தான் அவதரித்ததான அந்த இடத்தை இன்னும் எல்லாரும் சேவிக்கணும், அவனுடைய அனுகிரகத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை முறை அது இடித்திருந்தாலும் மறுபடியும் அந்த இடத்தை எல்லோரும் சேவிக்கும்படியாக ஒரு அனுகிரகம் செய்து கொண்டு வருகிறான். இப்படி அவதார காலத்தில் பல லீலைகள் பண்ணியிருந்தாலும் அர்ச்சாவதாரத்தில் அவன் மிகவும் துன்பத்தை, கஷ்டத்தை அடைந்தான் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது
அர்ச்சாவதார காலத்தில் பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரங்கநாதன் அவதரித்ததான இடம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். அந்த இடத்துக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த கஜனி முகமது படையெடுப்பில் சரி ஒரு சோதனை வந்தது. அப்போது நிகமாந்த மகாதேசிகன், பிள்ளைலோகாச்சாரியார் அப்படின்னு இருந்ததான பெரிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எல்லாருமா சேர்ந்து மூலவர் ரங்கநாதருக்கு ஒரு கல்திரை போட்டு மறைச்சு விட்டார்கள். அதுக்கப்புறம் உபயநாச்சிமார்களோட பிள்ளைலோகாச்சாரியருடைய தலைமையில் குலசேகரன், வாசந்திகா, ஸ்ரீராம தேசிகன், சிங்கவேல் போன்றதான 60 பேர் சேர்ந்து அந்த நம்பெருமாளை அப்படியே எழுந்தொள்ள பண்ணி கொண்டு இந்த முகலாயர்கள் அந்த கஜனி முகமது படை வீரர்களுக்கு கண்ணில் தென்படாதவாறு உறையூர், திருச்சி, மதுரை வழியாக திருவனந்தபுரம், அங்கேருந்து மைசூர், அங்கேருந்து திருநாராயணபுரம், இப்படி பல இடங்களுக்கு நம்பெருமாளையும் உபயநாச்சிமார்களையும் எழுந்தருள பண்ணி பாதுகாத்தார்கள். அப்படி பகவான் திருநாராயணபுரம் வந்து சேர்ந்தான். பிள்ளைலோகாச்சாரியார் திருவனந்தபுரத்தில் ஒரு ஜோதிஷ்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த பெருமாளை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு பாதுகாத்துன்னு இருக்கும்போது அவருக்கு ஒரு விஷஜுரம் வந்து கொடுத்து அந்த விஷஜுரத்தில் அவர் வந்து ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் வழியில் ரங்கனுக்காக பல பேர் தங்களுடைய பிராணனை தியாகம் செய்தார்கள், உயிர் நீத்தார்கள். அதுக்கப்புறம் 5 பேர் தான் மிஞ்சினா. அதில் குலசேகரன் அப்படிங்கிறவர் திருநாராயணபுரத்தில் அவரும் தன்னுடைய பிராண தியாகத்தை பண்ணார். அப்புறம் குலசேகரனுடைய மனைவி வாசந்திகா, ஸ்ரீராம தேசிகன், சிங்கவேல் அப்படின்னு இவா தான் இருந்தா. 30 வருஷம் கழிச்சு குலசேகரனுடைய மனைவி வாசந்திகா தனது மகனை ரொம்ப உற்சாகப்படுத்தி நல்ல பயிற்சி, சண்டை பயிற்சி எல்லாம் கொடுத்து, உனது தந்தை செய்துவிட்டு போன அந்த கைங்கரியத்தை நீ முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரங்கனை தேடி கண்டுபிடிச்சி பிரதிஷ்டை பண்ணணும் ஸ்ரீரங்கத்தில்னு சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுத்து அந்த வல்லபனை அனுப்புகிறா. வல்லபன் தன்னுடைய நண்பர்களோட சத்தியாகாலம் போய் அங்கே எழுந்தருள் இருந்ததான வேதாந்த தேசிகரிடத்தில் அனுகிரகத்தை வாங்கிட்டு அங்கேருந்து திருநாராயணபுரம் போனால் அங்கே இருக்கக்கூடியவா சொன்னால் பெருமாள் இங்கே இல்லை, இங்கேருந்து திருப்பதி போயாச்சுன்னு சொல்கிறா. சொன்ன உடனே திருப்பதிக்கு உடனே அங்கேருந்து போய் அங்கே மலை ஜாதியை சேர்ந்ததான மக்கள் அவாலெல்லாம் அழிச்சுட்டு போய் அங்கேருந்து அந்த ரங்கநாதனுடைய விக்கிரகத்தை கண்டுபிடிச்சி அதை ஸ்ரீராம தேசிகன்ட்டேந்து அவர்கிட்ட அங்கேருந்து அப்போது அவர் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் வேற இல்லாமல் போயிடுத்து. அந்த ரங்கனை சரியான கையில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குலசேகரனுடைய மகனான ஸ்ரீ வல்லபன் அவங்கிட்ட ஒப்படைக்கிறார். அவன் அங்கேயே அவர் உயிரை விட்டுறார் அந்த ஸ்ரீராம தேசிகன் அப்படிங்கிறவர். ஸ்ரீவல்லபன் பெருமாளை ரங்கனை திருப்பதியை ஆண்டு வந்ததான ராஜா சொன்னதான ஸ்ரீ ரங்கநாத யாதவராயர் அப்படிங்கிறதான சகல மரியாதையோட வேத கோஷங்கள், வாத்திய கோஷங்களோட, நாட்டிய நடனங்களோட பெரிய ஒரு ஜன கூட்டத்தோடு எழுந்துருளை பண்ணி திருப்பதி கோயிலில் ஸ்ரீனிவாசர் சன்னதியில் பக்கத்தில் ஒரு பெரிய மண்டபத்தில் இந்த நம்பெருமாளை அங்கே எழுந்தருளை பண்ணி பிரதிஷ்டை பண்ணி திருவாராதனங்கள்லாம் பண்ணும்படியாக ஏற்பாடு பண்ணிட்டார். அங்கே ஆயின்றிருக்கு. விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவான ஹரிஹர புக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு தளபதி கோபண்ணா அவருடைய சொப்பனத்தில் ரங்கநாதர் இந்த மாதிரி சொப்பனம் சாதித்து நான் இங்கே இருக்கேன் திருப்பதியிலன்னு சொன்ன உடனே ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு விடுறார் நம்பெருமாள். திடுக்கிட்டு இருந்ததான கோபண்ணாவும் அந்த சொப்பனத்தை அந்த ராஜா கிட்ட சொல்லி இந்த ரங்கநாதனுடைய ஆக்கியை நிறைவேற்றணும், அதனால் எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்கிறார். உடனே ராஜாவும் சந்தோஷப்பட்டு அவரை அனுப்பி வைக்கிறார். கோபண்ணா முதல்ல திருப்பதி போய் பார்க்குறார் பகவானை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் யுத்தத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறார். உடனே கோபண்ணா உடனடியாக கிளம்பி சத்தியகாலம் போய் வேதாந்த தேசிகரை சேவித்து இந்த மாதிரி எனக்கு சொப்பனம் வந்ததுங்கிறத சொல்லி அவரும் சந்தோஷப்பட்டு அரங்கனுடைய திருவள்ளம் அப்படி இருக்குன்னு சொல்லி அவருக்கு எல்லாம் நல்ல ஒரு வார்த்தைகள் எல்லாம் சொல்லி போயிட்டு வெற்றியோடு வாரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணி அனுப்புகிறார். சில மந்திரங்களெல்லாம் சொல்லி ஒரு உபதேசம் பண்ணி அனுப்புகிறார். அந்த ஞானம் அப்படிங்கிறதான அந்த ஞானத்தோடு அந்த வெளிச்சத்தோட அந்த வேங்கட மலை அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த திருவேங்கடம் சென்று அந்த பகவானை நம்பெருமாளை எழுந்தருளை பண்ணணும். அதுக்காக தேசிகனும் அங்கேருந்தே ஒரு சரணாகதியை பண்ணுறார். இப்படி கோபண்ணா திருப்பதி போன உடனே அங்கே ஒரு அதிசயம். அந்த இடத்துல ரங்கனே வந்து திருப்பதியில்
கோவிலில் சேவை சாதிக்கிறான். உடனே சேவிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ரீரங்க யாதவராயர் மூலமாக வல்லபனை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கு மேலே எப்படி பெருமாளை எழுந்தருளை பண்ணணும்னு ஒரு திட்டம் தீட்டுறா. கோபண்ணா, ஸ்ரீரங்க யாதவராயர், இன்னும் சில பேர் எல்லாரையும் அழிச்சுண்டு விஜயநகர சாம்ராஜ்ய படைகளோட முகலாயர்களை எதிர்த்து அவளெல்லாம் யுத்தம் பண்ணுறதுக்கு கிளம்புறா. அப்போ பகவானையும் கூடவே எழுந்தருளை பண்ணின்னு வரா நம்பெருமாளை உபயநாச்சிமாரோட. அப்படியே வந்து செஞ்சிக்கோட்டை, அங்கேருந்து ஸ்ரீரங்கம், இப்படி வந்து ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் அந்த மாதிரி ஒரு பெரிய பகவானுடைய எழுந்தருளை பண்ணி ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு எல்லாரும் வரா. இப்படி வந்து ரங்கநாத பெருமாளை 50 வருஷத்துக்கு பிறகு அதே அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஒரு பிரதிஷ்டை உபயநாச்சிமாரோடு பண்ணுறா கோலாகலமாக. சுவாமி தேசிகனும் அங்கே வந்து அந்த இடத்துல மூலவருக்கு இது பண்ணியிருந்ததான கல்திரையும் விலக்கிட்டு இந்த பெருமாளை எழுந்தருளை பண்ணி உற்சவாதிகளெல்லாம் கொண்டாடுறா. இப்படி பெருமாள் அர்ச்சாவதாரத்திலும் ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்காக இங்கே வந்து ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கார். மற்றவே நாளை கேட்போம்.